श्रीशैलेशदयापात्रं धीमत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रणमं वन्दे रम्यजामादरं मुनिं रम्यजामाद्रयोगीन्द्रपादरेखामयं सदा सदा यत् आत्मसत्कार्यं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजग्मरुग्म यामोगरस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विबोधिः सर्वं यदेव नियमेन वदन्यानाम् आद्यस्तनगुणे वकलाविरामं श्रीमद्तदङ्ग्रीकलं प्रणमामि मूर्ध्ना उदं सरस्य महदाप्रियपट्टनाद शिवत्तिसारुकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रेणुपरकालयतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुजमुनिं प्रणतोऽस्मि नित्यं। श्रीमच्चडार्यतिराजकृपाबलं वं सौम्यो मयेन्द्रगगनाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुग्मसुधीकरणप्रवीणं रामानुजं यतिवरं गुरुमाश्रयामः। श्रीमच्चडारिकलिजित् यतिराजसौम्यजामाद्रिवाणगिरियोगिपदां च भक्तं स्तुत्यन्तयुग्मसुखबोधनसम्प्रवीणं रामानुजं यतिवरं गुरुमाश्रयामः। कार्तिके वर्णी जातं यदीन्द्र आश्रयम् आश्रये ज्ञानप्रमेयसाराभि भक्तारं वरदं मुनिं रामानुजार्य सशिष्यं वेदशास्त्रार्थसम्पदं चतुर्थाश्रमसम्पन्नं देवराजमुनिं भजे। श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्यराय उभय वेदांताचार्यराय श्री रामानंद सिद्धांत निर्धारण सार्वभौमराय எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ 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 யதிகிரி யதிராஜ மடத்தில் வர்த்தமான சுவாமியாக எழுந்திருக்கும் ஜியர் சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளிலும் மற்ற ஏனைய பெரியவர்கள் திருவடி தாமரைகளிலும் அடியேன் சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்து செய்யும் விஞ்ஞாபனம். இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த வழியிலே ஜியர் சுவாமிகள் பல திவ்ய பிரபந்தங்களின் அர்த்தங்களை பற்பல வித்வான்களை கொண்டு அருளி செய்து வருகிறார். அந்த ரீதியிலே அடியனுக்கு இன்றைய தினம் சுவாமியினுடைய நியமனத்தால் கொடுக்கப்பட்ட விஷயம் ஸ்ரீ அருளாள எம்பெருமானார் அருளி செய்த ஞானசாரம் என்ற பிரபந்தத்திலே 9வது பாசுரத்தில் இருந்து 16வது பாசுரம் வரை சொல்ல வேண்டும் என்ற நியமனப்படி அந்த நியமனத்தை அடியேன் தலையல்லால் கைமாறிலே என எடுத்துக்கொண்டு அந்த வைபவத்தையும் அந்த ஆசிரியரின் வைபவத்தையும் அந்த தனியனுடைய வைபவத்தையும் 9வது பாசுரத்தில் இருந்து 16வது பாசுரத்தில் உள்ள பெருமைகளையும் யதாமதி விஞ்ஞாபிக்கலாம் என்று ஆரம்பிக்கும். அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவருடைய ஆச்சாரியரான எம்பெருமானாருடைய திருவடிகளை பற்றின பிறகு அவர் அருளி செய்த செய்யுள் பிரபந்தம் இந்த ஞானசார பிரமேயசார பிரபந்தங்கள். இந்த பிரபந்தங்களால் அறிவுக்கு தெளிவு பிறந்து அதனால் அந்த
தான் பெற்ற அறிவின் தெளிவை எல்லோரும் பெற வேண்டும் என்ற காரணத்தினால் அருளாள எம்பெருமானார் ஜீயர் இந்த கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த கிரந்தத்தின் நூல் முகவரை என்ன என்று பார்க்கும் பொழுது, அருளாள பெருமாள் எம்பெருமானார் எம்பெருமானாருக்கு, அதாவது உடையவருக்கு, ஸ்ரீ ராமானுஜருக்கு சீடராய் அவர் திருவடிகளில் தஞ்சம் புகுந்தவர். அனைத்து வேதம் முதலான சாஸ்திரங்களின் கருத்துக்களை எல்லாம் அவரிடம் கேட்டு தெளிந்தவர். அதனால் பரம்பொருளை அடைந்து நுகரும் பேரின்பம் ஆகிய இவற்றின் அடித்தள உண்மைகளை நன்கு அறிந்திருந்தவராய் இருந்தார். அவர் அருகிலேயே உடனிருந்து அவர் திவ்ய பாதங்களை சேவித்துக் கொண்டு அவர் மனம் மகிழும் பணிவிடைகளை எல்லாம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் உடையவருக்கு, ஸ்ரீ ராமானுஜருக்கு செய்து வந்தார். இவ்வாறான குரு பக்தி கொண்ட ஸ்ரீ அருளாள பெருமாள் எம்பெருமானார் தம்முடைய மிக்க கருணையினால் தம் குருவான எம்பெருமானாரிடம் செவியுற்ற தத்துவ கருத்துக்களை மக்கள் எல்லோரும் அறிந்து ஆன்மீக நலம் பெற வேண்டும் என்ற உயரிய கருத்தினால் தாம் கேட்டறிந்த பரம்பொருளின் உண்மை பற்றியும், பரம்பொருளை அடைவதற்கு வழியை பற்றியும், பரம்பொருளை அடைந்து நுகரும் பேரின்பம் பற்றியும் அறிய வேண்டிய மெய்யறிவின் திரண்ட கருத்துக்களை ஞானசாரமான இந்த கிரந்தத்திலே எம்பெருமானாரின் நியமனத்தினால் பேதைக்கும் பெண்ணுக்கும் எளிதில் தெரியும் வண்ணம் தெல்லிய தமிழ் மொழியில் வெண்பாக்களாலே ஆக்கப்பட்ட இந்நூல் செய்து வைத்தார். இதுவே இந்த ஞானசாரத்தினுடைய முகவுரை. இந்த ஞானசாரத்தில் தனியன்கள் கார்த்திகே பரணி ஜாதம் யதீந்திர ஆஸ்ரயம் ஆஸ்ரயே ஞான பிரமேய சாராபி வக்தாரம் வரதம் முனிம் என்பதாக காண்பிக்கப்படுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், கார்த்திகை மாதத்திலே பரணி நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் துறவிகளுக்கு தலைவரான ஸ்ரீ ராமானுஜரை தஞ்சம் புகுந்தவரும், ராமானுஜருக்கு துறவியர்களுக்கெல்லாம் தலைவர், அதனால்தான் அவரை யதீஸ்வரர் என்பதாக கொண்டாடுகிறோம். அப்பேற்பட்ட யதீஸ்வரரை தஞ்சம் புகுந்தவர் இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார். தமது ஞானசார பிரமேயசார நூல்களில் ஆசாரியன் பெருமை பேசுவருமான இந்த அருளாள மாமுனியை பற்றுகின்றேன் என்பதாக இந்த தனியனுக்கு அர்த்தம். அடுத்த தனியன் ராமானுஜாரிய சசிஷ்யம் வேதசாஸ்திரார்த்த சம்பதம் சதுர்த்த ஆசிரம சம்பன்னம் தேவராஜ முனிம்பஜே என்பதாகும். அதாவது ராமானுஜாரியருக்கு நல்ல சீடரும் வேதம் முதலிய அனைத்து சாஸ்திரங்களில் வல்லவரும் நான்காவது நிலையான துறவரத்தை மேற்கொண்டோருமான. நான்காவது நிலை என்பது துறவரம். முதல் நிலை பிரம்மச்சரியம், இரண்டாவது நிலை கிரகஸ்தம், மூணாவது வானப்பிரஸ்தம், நாலாவது துறவரம், சதுர்த்த ஆசிரமம் என்பார்கள். அப்பேற்பட்ட சதுர்த்த ஆசிரமத்தை துறவரத்தை மேற்கொண்டவருமான அருளாள மாமுனியை வணங்குகிறேன் என்பதாக இந்த தனியனுக்கு அர்த்தம். ராமானுஜாரி சசிஷ்யம், ராமானுஜாருக்கு நல்ல சிஷ்யருமான வேதசாஸ்திரார்த்த சம்பதம்
வேதம் முதலிய அனைத்து சாஸ்திரங்களில் வல்லவருமான சதுர்த்த ஆசிரம சம்பன்னம் 4வது ஆசிரமத்தை அடைந்தவரான தேவராஜ முனிம்பஜே. இவருக்கு பூர்வாசிரமத்து பெயர் தேவராஜ முனின்னு பெயர். சன்னியாசாசிரமத்து பெயர் இவருக்கு அருளாள எம்பெருமானார் என்பதாக. ஆகவே அப்பேற்பட்ட அருளாள மாமுனியை வணங்குகிறேன் என்பதாக. ராமானுஜாரிய சசிஷ்யம் அப்படின்னா யஜ்ஞமூர்த்தி என்னும் பூர்வாசார பெயருடன் முன்னை நிலையில் எம்பெருமானோரோடு 18 நாட்கள் நடத்திய வேதாந்த விசாரத்தில் தர்க்கம் செய்தவர் இவர். எம்பெருமானாருக்கும் இவருக்கும் ஒரு வாதம் ஏற்பட்டது. இவருக்கு பூர்வத்திலே யஜ்ஞமூர்த்தி என்று பெயர். அந்த யஜ்ஞமூர்த்தி என்பவர் எம்பெருமானாரிடத்திலே வாதத்துக்கு கூப்பிடுகிறார். அந்த வாதம் 18 நாட்கள் நடைபெறுகிறது. 18 நாட்கள் நடத்திய வேதாந்த விசாரத்தில் தர்க்கம் செய்து எம்பெருமானாரை சோர்வதற் செய்கையில் பேரழகான அத்திகிரி வரதராஜ பெருமாள் கனவில் தோன்றி, எம்பெருமானாரே, நீர் சோர்வர வேண்டாம், உமக்கு திறமையோடு ஒரு நற்சீடனை உண்டாக்கி கொடுத்தோம், அவனை வெல்வீராக என்று உரைத்த குரு பரம்பரையை தொடர்களே இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். வேத சாஸ்திர சம்பதம் உடையவரோடு 18 நாட்கள் இவர்கள் தர்க்கம் செய்து பண்ணின திறமையாலும் ஞானசார பிரமேயசார நூல்களில் வேதம் முதலிய சாஸ்திரங்கள் இருந்து சாரமான கருத்துக்களை அழகிய வெண்பாக்களால் எடுத்துரைத்தவையாலும் இவரது சாஸ்திர புலமை நன்கு புலப்படும். தேவராஜ முனி, தேவராஜன்னா பேரருளாளர், பேரருள் யாரு? அந்த காஞ்சி எம்பெருமான். அந்த காஞ்சி எம்பெருமானுடைய வரதராஜனுடைய திருவருளால், தேவராஜனுடைய திருவருளால் எம்பெருமானாருக்கு சீடராக பெருமையையும் ஞானபக்தி வைராக்கியங்களிலும் ராமானுஜ முனிக்கு நிகராக விளங்கியவர் இவர். இவருடைய சிறப்பு பற்றியும் இவரை அருளாள முனி என்று திருநாமம் பெற்றமையும் உணரப்படுகிறது. இவருடைய அருளால் எம்பெருமானாருடைய அருளை பெற்றவர் இவர். தாம் பெற்ற அருள் தம் பின்னால் உள்ளார் பின்னானார் வணங்கும் ஜோதி திருமூலி களத்தானாய் முதலானாயே என்று ஆழ்வார் அருள் செய்தது போல தன்னுடைய பின்னுள்ளவர்களுக்கும் இவருடைய எம்பெருமானுடைய அருள் எப்படி இருந்தது, அதை மற்றவர்களும் அந்த அருளை பெற வேண்டும் என்பதாக இந்த ஞானசாரம் பிரமேயசாரம் என்ற 2 நூல்களை இவர் அருளி செய்து நமக்கு அருள் பாலித்து இருக்கிறார். இந்த நூல்களுக்கு தனியன் என்று அந்த நூலின் பெருமையை கூறுவதற்கு தனியன் செய்வார்கள். அந்த தனியன் சம்ஸ்கிருதத்திலும் இருக்கும், அதுவா தமிழிலும் இருக்கும். அருளாள எம்பெருமானார் பண்ணின இந்த ஞானசாரத்திற்கு தனியன் தமிழிலே சொல்லப்பட்டுள்ளது. அந்த தனியன் என்னவென்றால், சுருளார் சுருங்குழல் தோகையர் வேள் வெளியில் துவளும் மருளாம் வினைகடும் மார்க்கம் பெற்றேன், மறைநான்கும் சொன்ன பொருள் ஞானசாரத்தை புந்தியில் தந்தவன் பொங்கலிசேர் அருளாள மாமுனியம் பொற்கடல்கள் அடைந்த பின்னே என்பதாக இந்த தனியன் அமைந்துள்ளது. இந்த தனியனுக்கு என்ன அர்த்தம் என்றால், 4 வேதங்களில் இருந்து அந்த வேதத்தின் உட்பொதிந்த ஆள் பொருள்களையெல்லாம், திருமந்திரத்தின் மெய்ப்பொருள்களையும் ஞானசார பிரமேசாரம் என்னும் நூல்களை கொண்டு அறிவை புகட்டியவரும் ஞான சுழவிளக்காய் விளங்குபவருமான இந்த அருளாள மாமுனி என்ற அருளாள பெருமாள் எம்பெருமானார் இவர் என்ற திருநாமத்தை உடையவர். ஆச்சாரியருடைய அழகியதும் அனைவருக்கும் அடைய தகுந்ததுமான அவரது திருவடிகளை அடைந்த பிறகு ஊழ்வினைகள் அழிவதற்காக வழியை அறிந்து கொண்டேன் என்பதாக அவர் காண்பிக்கிறார். அந்த ஊழ்வினையால், ஊழ்வினை
உறுத்தும் என்பதாக ஊழ்வினைகள் அழிவதற்கு வழியை அறிந்து கொண்டு அந்த ஊழ்வினையால் அறிவில் மயக்கம் ஏற்படுகிறது. ஒரு ஊழ்வினை என்றால் அந்த மாயை நமது அறிவை அது சூழும். அதனால் நமக்கு சம்பிரமம் ஏற்படும். ஆகிய ஊழ்வினையால் அறிவில் மயக்கம் ஏற்படுகிறது. அறிவு மயக்கத்தால் பெண்வழி சேரலில் துவர்ச்சி ஏற்படுகிறது. அத்துவர்ச்சிக்கு காரணமாக அவர்களது சுருண்ட கருங்கூந்தலிலும் வேல் போன்ற அவர்கள் பார்வையிலும் மனம் நமக்கு நெகிழ்கிறது. ஆகவே அருளாள மாமுனிகள் திருவடிகளை அடைந்த பிறகு காமம் முதலிய இக்குற்றங்கள் இருந்து நீங்குவதற்கு வழியறிந்து கொண்டே என்பதாக இந்த சுருளால் கருங்குழல் தொகையர்வேல் விழிகளில் துவளும் மருளாம் வினைகடும் மார்க்கம் பெற்றேன் மறைநான்கும் சொன்ன பொருள் ஞானசாரத்தை புந்தியில் தந்தவன் எங்கள் அருளாள மாமுனி. அவன் பொங்கலிலே அருளாள மாமுனியும் பொற்கடல்கள் அடைந்த பின்னே இந்த அருளாள மாமுனியின் திருவடிகளை நாம் அடைந்த பின்பு நமக்கு மருள் எல்லாம் போய் சுருளால் கருங்குழல் தோகையர்வேல் விழியில் துவளும் மருள் எல்லாம் நீங்குகிறது என்பதாக காட்டுகிறார். இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் நம்முடைய ஆச்சாரியரான ராமானுஜரின் திருவடியை பற்றின பிறகு அவர் அருளி செய்த ஞானசார பிரமேசார பிரபந்தங்களால் அறிவுக்கு தெளிவு பிறந்து அதனால் பெண்களின் அழகிய கூந்தலிலும் வேல் போன்ற விழியில் மனம் நெகிழும் தீய வினைகளெல்லாம் அளிக்கும் வழிகளை அறியப்பட்டே என்பதாக காட்டுகிறார். பெண்ணாசையை சொன்ன இதில் மற்றும் உண்டான ஒருவருக்கு இயல்பாக உண்டான கோபம், தாபம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம், பொறாமை முதலிய குற்றங்களும் அடங்கும். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெடும் நோய் என்று திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்லியபடி மனித பண்பாட்டை அளிக்கும் குற்றங்கள் ஆச்சாரிய கடாட்சத்தால் தீரும் என்பது பாடலில் அருங்கிய கருத்து. இதனால் இவ்வாசிரியருடைய பெருமை கூறப்பட்டது. இந்த பதிகத்தினாலே, இந்த பாசுரத்தினாலே அருளாள பெருமாள் எம்பெருமானாருடைய வைராக்கியம் எப்படி, அவருடைய திருவடிகளை பற்றின நமக்கு என்ன ஏற்படும் என்பதை இப்பாசுரத்திலே தெளிவாக காட்டுகிறார். அடுத்தால் போல 9வது பாசுரம், ஞானசாரத்தில் 9வது பாசுரம். இந்த பாசுரம் என்னவென்றால், ஆசிலருளால் அனைத்து உலகம் காத்தளிக்கும் வாசமலரால் மணவாளன் தேசுபொலி விண்ணாட்டின் சால விரும்புமே வேறொன்றை எண்ணாதார் நெஞ்சத்திருப்பு என்பதாகும். அதாவது இதற்கு முந்தின பாசுரத்திலே அது 1 முதல் 8வது பாசுரம் வரையும் அடியனுக்கு முன்னாலே ஒதுக்கப்பட்ட வித்வான் அதை பற்றி கூறியிருப்பார். அடியேன் இந்த 9வது பாசுரத்தில் இருந்து கூறுகிறேன். அந்த 9வது பாசுரம் ஆசில் அருளால் என்பதாக பாசுரம். பகவானிடம் வேறு பயன் எதையும் விரும்பாமல் அடிவு செய்தலையே விரும்பியிருக்கும் அடியாரிடத்தில் அவனுக்குண்டான ஈடுபாட்டை கீழ்பாட்டிலே கூறினார். 8வது பாசுரத்திலே கூறினார். இதில் கீழ் சொன்ன ஈடுபாட்டை காட்டிலும் இன்னமும் அதிகமான ஈடுபாட்டை இப்பாட்டில் காட்டுகிறார்.
இதில் பகவான் தான் பக்தர்களின் நெஞ்சை சோதனை செய்து அதை தனக்கு இருப்பிடமாக கொள்கிறான் என்கிறார். அவ்வாறு நெஞ்சில் சோதனை செய்தாவது இந்த நெஞ்சு நம்மை மட்டுமே நினைக்கிறதா, அல்லது நம்மிடம் ஏதாவது வேறு பயனை விரும்பி நம்மை நினைக்கிறதா, அல்லது எந்த பயனையும் நினைக்காமல் நம்மையே நினைக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து வேறு பயன் எதையும் விரும்பாமல் அவனையே நினைப்பதுவாக பயனாக எந்த நெஞ்சம் இருக்கிறதோ அந்த நெஞ்சமே அவன் மகிழ்ச்சிக்கு இருப்பதற்கு இடமாகும் என்ற கருத்தை இந்த 9வது பாசுரத்திலே, ஞானசார பாசுரத்திலே அருளாள மாமுனியான அருளாள பெருமாள் எம்பெருமானார் குறிப்பிடுகிறார். இந்த பாசுரம் ஆசில் அருளால் அனைத்து உலகம் காத்தளிக்கும் வாசமலரால் மணவாளன் தேசுபொலி விண்ணாட்டில் சால விரும்புமே வேறொன்றை எண்ணாதார் நெஞ்ச திருப்பு என்பதாக காட்டுகிறார். இந்த பாசுரத்திற்கு என்ன பதவுரை என்றால், ஆசில் ஆசில் என்றால் குற்றமில்லாத, அருளால் கருணையினால் அனைத்து உலகம் எல்லா உலகத்தையும் காத்து காப்பாற்றி ரட்சித்து அளிக்கும் விருப்பங்களை கொடுக்கும் வாசமலரால் மணவாளன் தாமரையில் பிறந்த பிராட்டிக்கு நாயகனான பகவான் தேசு பொலி ஒளிமயமான விண்ணாட்டில் ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் வேறு ஒன்றை எண்ணாதா, தன்னை ஒழிய வேறு எதையும் நினைக்காதவர்களுடைய நெஞ்சத்து அவருடைய இதயத்திலே இருப்பு குடியிருப்பு சால மிகவும் விரும்பும் ஆதரிக்கும் என்பதாக இந்த பாட்டிற்கு பதார்த்தம். இதனுடைய விளக்க உரை என்னவென்றால், அருளுக்கு குற்றமாவது எனில் ஒரு காரணத்தை பற்றி அருள் செய்தால் அவ்வருள் குற்றமாகும். ஏதாவது பிரயோஜனத்தை நினைத்து கொண்டு அது பிரயோஜனத்திற்காக அந்த பலத்திற்காக அருள் செய்தால் அது குத்தம், அவ்வருள் குற்றமாகும் என்று அருளுக்கு விளக்கம் சொல்ல வந்த திருக்குறளின் ஆசிரியரான பரமேலழகர் கூறுகிறார். அருளாவது தொடர்பு பற்றாது இயல்பாக எல்லா உயிர்கள் மேலும் செல்வதாகிய கருணை என்று கூறுகிறார். இது துறவரத்திற்கு அடிப்படை பண்பாக கூறப்பட்டது. ஒரு துறவரம் வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை பண்பு இது. அந்த அடிப்படை பண்பு அருள். அந்த அருளுக்கு ஒரு காரணத்தை பற்றி இல்லாமல் அது நிர்ஹேதுமாக இருக்க வேண்டும் என்பதாக அருளின் இலக்கணத்தை கூறுகிறார்கள். அருளை பற்றி இவ்வாறு அறியும் போது இது தொடர்புடைய அன்பை பற்றியும் அறிய வேண்டியது ஒன்றாகும். சரி, அருளை பற்றி கூறும் போது அன்பும் முக்கியம். அந்த அன்பை பற்றி கூறும் போது, அதாவது மனைவி மக்கள் முதலிய தொடர்புடையாரிடத்திலும் செலுத்தும் அன்பு, அந்த அன்பு என்னவென்றால் அது காதலாக மாறிவிடும். ஆகவே அதற்கு அருள் வேறுபட்டது. காதலால் செய்யும் அன்புக்கும் கருணையால் வரும் அன்புவிற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆகவே அதற்கு அந்த அருள் வேறுபட்டது. தொடர்பு முதலிய எவ்வித காரணமும் இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் கருணை காட்டுவது பகவானுக்கும் பகவத் பக்தர்களுக்குமே உள்ள ஒரு பண்பு என்பதாக காட்டுகிறார்கள். இப்பாசுரத்திலே அனைத்து உலகம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது.
அனைத்து உலகம் என்றால் எல்லா உலகம். எல்லா உலகம் என்றால் எல்லா உலகத்தையும், பூமிக்கு மேலே 7 உலகங்கள், பூமிக்கு கீழே 7 உலகங்கள், ஆக 14 உலகங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த 14ற்கும் சேர்ந்து அண்டம் என்று பெயர். இந்த அண்டம் பூமிக்கு மேல் 7 உலகங்கள், பூமிக்கு கீழே 7 உலகங்கள் உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அதாவது பூமிக்கு மேலே பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம் என்பதாக 7. பூமிக்கு கீழே அதலம், விதலம், சுதலம், ரசாதலம், தலாதலம், மகாதலம், பாதாளம் என்ற 7. அப்ப 7 7 14 லோகங்கள். இந்த 14 லோகங்களும் சேர்ந்து ஒரு அண்டம். இது போல பலவிதமான அண்டங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியாத இடங்கள். ஆகவே இப்பேற்பட்ட 14 லோகங்களுக்கும் அந்த அண்டத்திற்கும் அப்பாற்பட்ட அண்டங்கள் எதேனும் இருக்குமாயில் அந்த அண்ட சராசரங்களுக்கும் அனைத்து உலகம் என்பதாக காட்டுகிறார். ஆகவே இவை அனைத்து உலகம் எனப்பட்டன. ஒரு காரணத்தை பற்றி அருள் செய்வதனால் அவ்வருளின் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். ஒரு காரணத்தினால் அருள் செய்தால் அந்த அருளிலே ஏற்றத்தாழ்வு ஏற்படும். பகவானுடைய அருள் எந்த காரணத்தை பற்றியும் நல்லவர் தீயவர், இவர் ஏழை இவர் பணக்காரர் என்று பாகுபாடு பண்ணாமல் எல்லோருக்கும் பொதுவாக இருப்பதால் ஆசிலருள் எனப்பட்டது. அவள் அருள் ஆசீர்வாதத்தால் ஏற்பட்ட அருள், ஆசிலருள் எனப்பட்டது. இங்கு சொல்லப்பட்ட உலகு என்ற சொல் அது ஆகுபெயராக உலகம் சிரித்தது, ஊர் சிரித்தது என்றால் ஊர் சிரிக்குமோ, உலகம் சிரிக்குமோ? உலகம் சிரிக்காது. உலகத்தில் உள்ள மக்கள் சிரித்தார்கள், ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் என்றதற்கு ஆகுபெயர் என்பதாக இலக்கணத்திலே கூறுவார்கள். அதுபோல இங்கு சொல்லப்பட்டது உலகு என்ற சொல் அங்குள்ள மக்களை குறிக்கும். அனைத்துலகம் காத்தளிக்கும் பக்தர்களுக்கு வேண்டாதவற்றை போக்கியும் வேண்டின விருப்பத்தை கொடுப்பதும் காத்தல் எனப்படும். இவ்விரண்டுமே இறைவனுடைய காக்கும் செயலாகும். வியாதி தீர்த்தல் ஒரு நன்மை, அதுபோல வேண்டாததை கழித்தும் விரும்பியதை கொடுத்தும் காத்தலாகும், காத்தளிக்கும் என்று 2 சொல்லும் ஒரே கருத்தை கூறுவதால் இவ்வாறு கூறப்பட்டது. காத்து அளிக்கும், அவனை ரட்சித்து அவனை அளிக்கும். வாசமலர் மணவாளன் வேறுமாறாத பூமேல் இருப்பாள் என்று நம்மாழ்வார் அருளி செய்தபடி தாமரையின் அழகு மாறாமையால் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும் பெருமை உடையதும் நறுமணம் அலைவீசுகின்றுமான தாமரை பூவை இருப்பிடமாக உடைய பெரியவராட்டியார் என்று பொருள். அவளுக்கு கணவனாக இருப்பவன் என்று வாசமலர் மணவாளன். காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்று ஆள வந்தாரும் சதுஷோகிகளே காண்பித்தார் போலே இவரும் இங்கே வாசமலரால் மணவாளன் என்று எம்பெருமான் சிறப்பிக்கப்பட்டான். பெரிய பிராட்டியாருக்கு மணவாளன் காத்தளிக்கும் என்று கூறுவதால் இறைவன் உலகங்களை காப்பதற்கு பிராட்டியோடு கூடியிருந்து காக்கின்றான் என்றும் காக்கும் தொழிலில் பிராட்டிக்கும் முக்கிய பங்கு உண்டு என்று சொல்லும் வேதாந்த கருத்து இங்கு உணர்த்தப்படுகிறது. மேலும் காத்தலுக்கு அடிப்படையான கருண குணத்தை பிராட்டி பகவானிடத்தில் தூண்டுகிறாள் என்று, அவ்வாறு இறைவன் உலக மக்களிடம் கருணை காட்டி காப்பதைக் கண்டு அவள் மகிழ்தலும் பிராட்டியுடைய காரியமாகும் என்று அறிய வேணும். இவ்வாறு பிராட்டியோடு கூடி நின்று ஆன்மாக்களை காப்பதில் பகவான் பண்ணின முயற்சி பயன் தரும் போது, அதாவது இறைவனுடைய முயற்சிக்கு இலக்காகும் ஆன்மா சீர்திருந்தி பண்டை வினைகளை பற்றோடு அறுத்து இறைவனை தவிர வேறு பயன்களை விரும்பாதவர்களாய் தூயராகின்றார்கள். அத்தகைய தூய இதயத்தில் இறைவன் பண்ணும் அரவணைப்பின் சிறப்பு மேல் தொடரால் கூறப்படுகிறது. தேசுபொழில் விண்ணாட்டில் என்பதாக. தேசுபொழி விண்ணாடு பரமபதம் வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது.
அந்தவில் பேரின்பத்து அழிவில் வீடு என்பதாகும். இது பெரிய பிராட்டியாரோடும் நித்தியசூரிகளோடும் பகவான் பேரின்பமாக எழுந்திருக்கும் இடம். இத்தகைய இன்பமிகு இடத்தை காட்டி அதுவே தேசுபொழில் விண்ணாடு. அந்த விண்ணாடு சால விரும்புமே மிகவும் உகந்திருக்கும் என்றவாறு ஏகாரம் ஈட்டரசை அசை இவ்வளவு ஆதரித்து நிற்கின்ற இடம் இது என்றால் அது கூறப்படுகிறது. மேல் தொடரால் வேறு ஒன்றை எண்ணாதார் நெஞ்சத்திருப்பு. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார் இருந்தார் அல்லவா? அதுபோலே அவருக்கு கண்ணனை தவிர வேறு பயன் எதுவும் தேவையில்லை. அதுபோலே எல்லா பயன்களும் பகவானே என்று நினைத்து வேறு பயன் எதையும் உள்ளத்தால் உள்ளலும் செய்யாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய இதயத்தில் இருக்கும் இருப்பு பரமபதத்தை காட்டிலும் மிக இன்பமாக இருக்கும் என்பதாக கருத்தை இப்பாட்டில் ஆணித்தரமாக அருளிச் செய்கிறார். ஞானசாரம் 9வது பாட்டிலான இந்த ஆசிலருளால் அனைத்து உலகம் காத்தளிக்கும் வாசமலரால் மணவாளன் தேசுபொலி விண்ணாட்டில் சால விரும்புமே வேறொன்றை எண்ணாதார் நெஞ்சத்திருப்பு என்பதாக இந்த பாசனத்திலே அருளிச் செய்கிறார். அடுத்து 10வது பாசனம். இது எப்படி எடுக்கிறது? அடுத்து 10வது பாசுரத்திலே நாளும் உலகை நவிழ்கின்ற வாளரக்கன் தோளும் முடியும் துணிந்தவன் தன் தாளில் பொருந்தாதார் உள்ளத்து பூமடந்தை கீழ்வல் இருந்தாலும் முள்மேல் இருப்பு என்பதாக காட்டுகிறார். பகவானை தவிர வேறு பயன் எதையும் விரும்பாதார் உள்ளத்தில் இருந்தாலும் அவ்விருப்பு அவனுக்கு துன்பத்தை தருவதால் வெறுப்பாயிருக்கும் என்பதை இந்த பாட்டிலே அருளிச் செய்கிறார். பரமபதத்தை காட்டில் மிகவும் ஆதரவோடு இருப்பான் என்று கீழே சொன்னதற்கு மாறாக இப்பாட்டில் வேறு வேறு பயன்களை விரும்புவராவது இதயங்களில் இருந்தாலும் அவ்விருப்பு பகவானுக்கு துன்பத்தை தருவதாக பொறுக்க மாட்டாமல் இருக்கும் என்று கருத்து இப்பாட்டில் கூறப்படுகிறது. இப்பாட்டினுடைய பதபதார்த்தம் நாளும் நாள்தோறும் உலகத்தையெல்லாம் நல்கின்ற துன்புறுத்துகின்ற வாளரக்கன் வாளை தனக்கு பக்கமலமாக கொண்ட ராமனுடைய தோளும் 20 தோள்களும் முடியும் 10 தலைகளும் துணிந்தவன் அறுத்து தள்ளிவனான பூமடந்தை கேள்வன் தன் திருமகள் நாயகனான ராமபுரானுடைய தாளில் திருவடிகளில் பொருந்தாதார் பற்றாதவர்களுடைய உள்ளத்தில் இதயத்தில் இருந்தாலும் கொள்கைளவில் இருந்தாலும் அவ்விருப்பு முள்மேல் இருப்பு முள்முனியில் இருப்பது போன்றாகும் என்பதாக இந்த பாட்டிலே கூறுகிறார். ஏதோ ஒரு நாளில் இல்லாமல் தினந்தோறும் துன்புறுத்துகின்ற அதிலும் யாரோ ஒருவர் இருவர் என்று இல்லாமல் உலகத்தார் அனைவரும் துன்புறுத்துவதிலும் சற்றும் இடையில்லாமல் ஓயாமல் துன்புறுத்துகின்ற இந்த உலகை நல்கின்ற வாளரக்கன் தோளும் முடியும் துணித்தவன் தாளில் பொருந்தாதார் உள்ளத்து பூமடந்தை கேள்வன் என்பதாக இங்கே காந்தஸ்தே புருஷோத்தமனை மறுபடியும் இங்கே கூறுகிறார். இருந்தாலும் முள்மேல் இருக்கும் இருப்பு என்பதாக அந்த முள்மேல் இருக்கும் இருப்பு தோல் முடியும் துணிந்தவன் ஒவ்வொரு ஒவ்வொரு வரிகளுக்கும் சொல்ல போனால் ஒவ்வொரு பாசுரத்திற்கும் 1 மணி நேரம் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட அர்த்தம் உள்ள பாசுரங்கள். வாளரக்கன் வாளாயத்தை அரக்கன் ராவணன் தோளும் முடியும் துணிந்தவன் 20 தோளையும் 10 தலைகளையும் அறுத்தவன் தாழ்போது மென்றெழுந்தால் தரணியாளன் அது கண்ட தரித்திருப்பாளர்கள் தங்கள் கோன்போலும் என்றெழுந்தான் குன்றமன்ன 20 தோளுடன் துணிந்த ஒருவன் கண்டி என்று திருமங்கையாழ்வார் தன்னுடைய திருமொழியிலே காண்பிக்கிறார். அதுபோலே தலைகள் 10ஐயும் வெட்டி தள்ளி பொழுது போகா விளையாடினார் போலே கொன்றவன் சரங்களை துறந்து வில்வளைத்து இளங்க மன்னன் திறங்கள் 10 அறுத்து செல்வன் மண்ணு பொன்னிடம் என்பதாக திருச்செந்தபுரத்திலும் காணப்படுகிறது. இவ்வாறு சுரிகரல் கணுவாய் திருவனை பிரிந்த கொடுமையில் கடைவனை அரக்கன் எரிவொளி திலங்கு மணிமொழி பொடி செய்து
இலங்கை வாழ்படுவதற்கெண்ணி என்று பெரியதருமொழியிலும் இவ்வாறு பிராட்டியும் தானுமாக இன்பமிகு எழுந்தருளி இருக்குபவன் தண்டாளில் பொருந்தாதார் உள்ளத்தில் தன் திருவடிகளை பற்றி இருக்கும் போதே வேறு பயன்களின் மனத்தை பறிகொடுத்து தன் திருவடிகளிலே பொருத்தப்பட்டிருக்கும் புயல்களுடைய உள்ளத்தில் பொருந்தாதார் என்ற சொல் தன் திருவடிகளை பற்றி இருக்கும் போதே என்ற பொருளை குறிப்பதாக உணர்த்துகிறது. வேறு பயன்களிலும் மனதை பறிகொடுத்தவர்கள் மனம் திருவடியில் பொருத்தி இருக்கும் முடியாதல்லவா? உதாரணமாக வரவின் மகளில் ஒருவனோடு புணர்ந்திருக்கும் போதே மனதில் வேறொருவன் நினைப்பது போன்றதாகும். இருந்தாலும் என்ற சொல்லாலும் வேறு பயன்கள் விரும்புவார் மனத்தில் இருக்க மாட்டான் என்ற பொருள் குறிப்பதாக உரை கிடைக்கிறது. தன்னிடம் வேறு பயனை கருதி தன்னை வழிபடும் போலி பக்தருடைய வற்புறுத்தலுக்காக அவர் மனத்தில் இருந்தாலும் என்று பொருள். முள்மேல் இருப்பு முள்நுனியில் இருப்பது போன்றது, அதாவது பகவானுக்கு துன்பம் தரக்கூடியதாகும் என்பதாக இந்த பாசுரத்திலே அழகிய அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் காண்பிக்கிறார். அடுத்த பாசுரம் 11வது பாசுரம். தன் பொன்னடியன்றி மற்றொன்றியும் தாழ்வு செய்ய அன்பர் உகந்திட்டது அனுமனிலும் பொன்விரலும் மேருவாய் கொள்ளும் விரையாய் துழாயடங்கள் மார்மா கொண்டல் நிகர் மாய் என்பதாக காட்டுகிறார். கீழே சொன்ன 2 பாடல்களிலும், அதாவது 9வது பாசுரம் 10வது பாசுரம், ஆசிலருளால் என்ற பாடலில் வேறு ஒன்றை எண்ணாதார் நெஞ்சத்தில் திருமகள் மணாளனா இறைவன் விருப்பத்துடன் இருப்பையும், நாளும் உலக என்ற பாடலில் இறைவனை பற்றி கொண்டு வேறு ஒன்றை எண்ணுவதாவது உள்ளத்தில் இறைவன் துன்பத்துடன் இருக்கும் இருப்பையும் அருளி செய்தார். இப்பாட்டில் தன் திருவடிகளில் வேறு பயனை கருதாது பக்தி செய்யும் உண்மையான பக்திமான்கள் மிக அன்புடன் கொடுக்கும் பொருள் மிக சிறியவனாக இருந்தாலும் இறைவன் அச்சிறிய அளவான பொருளையும் மிக பெரிதாக நினைத்து ஏற்பான் என்னும் கருத்தை அருளி செய்கிறார். திணைத்துணை நன்று செய்யலும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் என்று பொய்யாமொழியும் இக்கருத்தை கூறுகின்றார். உலகளந்த நிலையை வருணக்கையில் உயர்ந்தவருக்கு உதவி ஒப்பவே என்றான் கம்பனும். ஆகவே தன் பொன்னடியன்றி மற்றொன்றில் தாழ்வு செய்யா அன்பர் உகந்திட்டது அணுவனினும் பொன்பிரலும் மேருவாய் கொள்ளும் விரையார் துழாயலங்கள் மார்மா கொண்டல் நிகர் மாள் என்பதாக காண்பிக்கிறார். அதாவது விரையார் நறுமணம் நிறைந்த துழாயலங்கள் திருத்திலாய் மாலையை அணிந்து கொண்டவனாய் மாரிமா கொண்டல் நிகர் மலைபொழியும் மேகத்தை நிகர்ந்த வடிவடைவான நீலமேக சாமலான அந்த எம்பெருமான் யார் என்றால் அவன்தான் மால், அவன்தான் திருமால், அவன்தான் மால். இப்ப மால் எல்லாரும் போடுறாள், அதெல்லாம் மால் அல்ல, இவனே மால், இவனே திருமால். தன் பொன்னடியன்றி தன்னுடைய அழகிய திருவடிகளை ஒழிய மற்றொன்றில் வேறு பயன்களில் தாழ்வு செய்யா ஈடுபாடு கொள்ளாத அன்பர் பக்தியை உடையவர்கள் உகந்திட்டது மகிழ்ச்சியுடன் கொடுப்பது அணுவனிடம் மிகச் சிறியதாக இருந்தாலும் அப்பொருளை பொன்விரலும் பொன்மிளிரும் மேருவாய் அதை பொன்மலை ஒத்ததாய் வெறுமலை ஒத்ததாய் கொள்ளும் ஏற்றுக்கொள்வார் என்பதாக இந்த பாசுரத்திலே தன் பொன்னடி அன்றி மற்றொன்றில் தாழ்வு செய்யா அன்பர் உகந்திட்டது அணுவலிலும் பொன்விரலும் மேருவாய் கொள்ளும் விரையார் துழாயலங்கள் மார்மா கொண்டல் நிகர் மாள் என்பதாக காட்டுகிறார். அடுத்து 12வது பாசுரம். இந்த 12வது பாசுரத்திலே என்ன காண்பிக்கிறார் என்றால் மாறாய் இணைந்த மருத என்பதாக, மாறாய் இணைந்த மருதமிரத்தவழ்ந்த சேரார் அரவிந்த சேவடியை வேறாக உள்ளத்தார் எந்நிதியை ஈந்திடினும் தான் உகந்து கொள்ளான் மலர் மடந்தை கோல் என்பதாக காட்டுகிறார். அதாவது மலர் மடந்தை கோல் திருமகள் தலைவனான பகவான் மாறா இணைந்த தன்னிடம் பகை கொண்டு சேர்ந்து நின்ற மருதம்
இரட்டை மருத மரங்களான அசுரர்களை முறிந்து விழும்படி தவழ்ந்து போன சேரார் சேற்றில் அலர்ந்த அரவிந்தம் செந்தாமரை போல், அப்பொழுது அலர்ந்த தாமரை பூ போலே சேற்றில் அலர்ந்த அரவிந்தம் செந்தாமரை போன்ற வேறாக சிறப்பாக அதுவே பயனாக உள்ளாதார் நெஞ்சால் நினையாதார் ஒன்னிதிகை மிக பெரும் செல்வத்தை ஈந்தெழிலும் தனக்கு காணிக்கையாக கொடுத்தாலும் தான் பரிபூர்ணனான இறைவன் உகந்து கொள்ளான், மகிழ்வுடன் ஏற்க மாட்டான் என்பதாக காட்டுகிறார். வேறு பயன்கள் விரும்புவார் மிகப்பெரிய செல்வத்தை தனக்கு காணிக்கையாக கொடுத்தாலும் திருமகள் மணாளனான இறைவன் அச்செல்வத்தை விரும்பி ஏற்க மாட்டான் என்று கூறுகிறார் இந்த பாட்டிலே. இந்த பாட்டிலே கிருஷ்ண விருத்தாந்தத்தை காண்பிக்கிறார். மாலனா இணைந்த மருதம் தன்னிடம் பகை உணர்வோடு இடைவெளி இல்லாமல் நெருங்கியிருந்த மருத மரங்கள், அது யமலார்ச்சனம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையில் தமிழ் மருத மரம், அந்த யமலார்ச்சன மருத மரத்தின் இடையே ஒரு அரக்கன் வந்து இருந்தான், கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தினுடைய அந்த யமலார்ச்சனம் என்று பெயருடையவர்களை அவர்களை முறிந்து விழும்படி அந்த மரங்கள் இடையே இவன் தவழ்ந்து சென்று அந்த மரங்களிடையே இவன் தவழ்ந்து சென்று விட்டான். அங்க யமலார்ஜுனான அந்த அந்த மரம் மடிந்து விழுந்தது, அவர்கள் மேலே விழுந்தது, அவர்கள் மாண்டார்கள். அப்பேற்பட்ட அந்த கணனுடைய விற்த்தாந்தத்தை இப்பாட்டிலே கூறி, பொருந்திய மாமருது தின்னடை போயவம் பொருந்தா காய் ஊன்கலல் காணியே பேதிற்று வருந்தினான் வாசகமாலை கொண்டு உன்னையே இருந்து எத்தனை காலம் புலம்புவனே என்று போனாய் மாமருதின் நடுவே என் பொல்லாமனையே என்று ஆழ்வாரும் அனுபவிக்க ஆசைப்பட்ட மருதத்தின் நடுவே போன திருவடிகள் என்றோ உன்னுடைய திருவடி, அப்பேற்பட்ட திருவடி வேறாக உள்ளாதார் வேறுபடுத்தி எண்ணாதவர்கள் என்று அந்த திருவடியை கொண்டாடுகிறார்கள். இந்த பாட்டில் எம்பெருமானுடைய திருவடி அது எப்பேற்பட்ட திருவடி, ஓங்கி உலகளந்த திருவடி. அந்த ஓங்கி உலகளந்த திருவடி அதை திருப்பாவையிலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு என்ற பாசுரத்திலே அங்கே வியாக்கியானதாரர்கள் சொல்லும் பொழுது வசிஷ்ட செண்டாட விவாக வாசியர எல்லா தலையிலும் தன் திருவடியை வைத்தது போல அப்பேற்பட்ட கருணை உள்ளவன் எம்பெருமான் என்று ஒன்னிதியை ஈந்திடிலும் என்பதாக சீரிய அளவற்ற நிதி அவன் திருவடி. தனம் மதியம் தவபாத பங்கஜம் என்று அளவந்தாரும் அந்த திருவடிகளை கொண்டாடுகிறார். அப்பேற்பட்ட திருவடி தன்னிடம் பக்தி இல்லாது வேறு பயனை விரும்புவார் கொடுப்பதை மகிழ்ந்து அவன் ஏற்க மாட்டான் என்பதாலும் மகிழ்ந்து ஏற்க மாட்டான் என்றதால் தலைவிதியே என்று ஏற்பானாக தெரிகிறது. இறைவன் எல்லோராலும் பற்றப்படுவதனால் அவன் யார் கொடுப்பதையும் அவன் ஏற்க வேண்டுமோ, கடமைக்காக ஏற்பான் அன்றி அவன் மகிழ்ந்து ஏற்க மாட்டான் என்பது இதன் குறிப்பு பொருள். பெற்றோர்கள் நற்குணமுடைய குழந்தைகள் கொடுப்பதை ஏற்பது போல அக்குணமில்லாதார் கொடுப்பதையும் ஏற்க வேண்டும் அல்லவா, அதுவே போல என்பதாகும் என்பதாக இங்கே காண்பிக்கிறார். அதாவது அரவிந்த சேவடியை வேறாக உள்ளாதார் என்ன நிதியை ஈந்திடிலும் தானுகந்து கொள்ளான் மலர் மடந்தை போல். இவன் யாரை ஏற்றுக்கொள்வான் என்றால், இவனிடம் யார் மிக பற்றாக இதர விஷயங்களே அற்றது பற்றனில் கற்றது வீடு என்பதாக அப்பேற்பட்ட பற்றை உடையவர்களுடைய இடத்திலே இவன் பற்றுடையவனாக இருப்பான் என்பதாக சேவடி என்று திருவடியின் சிவப்பை சொன்ன இடத்தில் மற்றும் உண்டான அந்த திருவடியில் உள்ள அலர்த்தி, குளிர்ச்சி, அழகு, நறுமணம் இவை எல்லாவற்றையும் ஏற்புலி கோடல் என்று உறுதியால் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இத்த கதையை சொல்ல வந்த பராசர முனிவர் கண்ணன் மருத மரங்கள் நடுவே தவழ்ந்து போன போது அவை முறிந்து விழுகின்ற ஓசையை கேட்டு திரும்பி பார்த்து அவ் அழகிய பார்வையார்களே சிவந்து வளர்ந்த திருக்கங்களின் அழகையை கட்டுரைத்தார். இத்தகைய பாடலில் கூறிய அருளாள மாமுனிவர் கண்ணன் தவழ்ந்து போகிற போது
மருத மரங்கள் முறிந்திட்டு போன திருவடிகளின் அழகை கட்டுரைக்கிறார் என்பது இங்கே மணவாள மாமுனிகளின் உரையிலேயும் காணப்படுகிறது. அப்பேற்பட்ட திருவடி அந்த எம்பெருமானுடைய திருவடி என்பதாக மாறா இணைந்த மருதம் என்பதாக இப்பாசனத்திலே காட்டுகிறார். அடுத்த பாசனத்திலே பதிமூணாவது பாசனத்திலே பண்டே உரைத்தும் பங்கயத்தாள் என்பதாக காட்டுகிறார். பண்டே உரைத்தும் பங்கயத்தாள் நாயருக்கு தொண்டோம் என தெளிந்து தூமணத்தாருக்கு உண்டோ பலகற்றும் தம்முடை பார்த்த அபிமானிக்கும் உலகத்தவரோடு உறவு என்பதாக காட்டுகிறார். பண்டே தொன்று தொட்டே உயிரனைத்தும் அனைத்து உயிர்களுக்கும் பங்கயத்தாள் நாயருக்கு லட்சுமிநாதனுக்கு தொண்டாம் அடிமையாகும் என தெளிந்த என்ற உண்மையை அறிந்த தூமணத்தாருக்கு தூய மனம் படைத்தவருக்கு பலவும் கற்று சாஸ்திரங்கள் பலவற்றையும் கற்று தம் உடம்பை தமது உடலில் காணப்படும் சாதி முதலியவற்றை பார்த்து அபிமானிக்கும் செருக்கி திரியும் உலகத்தோரோடு உலகியல் மக்களோடு உறவு உண்டோ தொடர்பு உண்டாகுமோ என்கிறார். அதாவது பகவானிடத்தில் வேறு பயன் எதையும் விரும்பாமல் தொண்டு செய்யும் தன்மை உண்டானாலும் ஆன்ம விவேகம் இல்லாமல் உடலில் பற்றுதல் உடைய உலகியல் மக்களோடு உண்ணல் உடுத்தல் திரிதல் இவற்றையே லட்சியமாக கொண்டவர்களோடு தொடர்புடையவராய் இருந்தால் இறைப்பணியை இலக்காக கொண்ட அடியார்களுக்கு பழுதாகும் என்றோ என்ற வினா எழும்போது அதற்கு விடையளிக்கப்படுகிறது இப்பாட்டில். அதாவது ஆன்மாவின் உண்மை நிலையான இறைப்பணியை கண்டறிந்தவர்களுக்கு உலகில் மக்களோடு உறவு ஏற்படாது என்பதாகும். எப்பொழுதும் பரமாத்ம சாட்சா்காரம் ஒருவனுக்கு வேண்டும் என்று அவனும் எம்பெருமானுடைய பரமாத்ம சாட்சாரத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த உலகியலான உண்ணல் உடுத்தல் திரிதல் போன்ற இவையெல்லாம் அவர்களுக்கு துச்சம் என்பதாக காட்டுகிறார். பண்டே உயிர் தொண்டாம் என்று கொண்டு கூட்டி பொருள் சொல்லப்படுகிறது. அதாவது உயிரிலெல்லாம் இயல்பாக இறைவனுக்கு அடிமையாயிருத்தல் அனாதியாகும் என்பதை இந்த பாட்டிலே உணர்த்தப்படுகிறது. தொண்டாம் என தெளிந்து தூமணத்தாருக்கு மேற்சொன்ன பங்கயத்தாள் நாயருக்கு இவ் ஆன்மா அடிமை என்று சாஸ்திரங்களால் தெளிவடைந்த தூயமனத்தான தொண்டர்களுக்கு திருமந்திரம் சகல வேதங்களிடையும் திரட்சியாகும். இக்கருத்து திருமந்திரத்தை உணர்ந்தவர்களுக்கு நன்கு தெரியும். திருமந்திரத்தின் பொருள் உணர்ந்தவர்கள் தான் தூமணத்தார். யார் தூமணத்தார் என்றால் திருமந்திராத்திரத்தின் அந்த முமுட்சுப்படியிலே பிரயோகாச்சாரர்கள் செய்த திருமந்திராத்திரத்திலே திருமந்திரத்தினுடைய மேன்மையை அறிந்தவர்கள் தான் தூமணத்தார்கள், தூய மனத்தை உடையவர்கள், திருமந்திரத்தின் பொருளை உணர்ந்தவர்கள் தூமணத்தார் என்பதாக காமிக்கிறார். உண்டோ அப்படின்னா அது கேள்வி, உண்டோ அப்படின்னா கிடையாது. இவ்வினைச்சொல்லுக்கு மேல் வரும் உறவு என்று சொல்லோடு கொண்டு கூட்ட வேண்டும். உறவு உண்டோ என்பதால் உறவு கிடையாது என்பது பொருளாகும். பல கற்றும் தம் உடம்பை பார்த்து அபிமானிக்கும். பல கற்றல், அதாவது வேதம், மனுசாஸ்திரம் முதலிய ஸ்மிருதிகள், தர்க்கம், வியாகரணம் முதலிய சாஸ்திரங்கள் பலவற்றையும் கற்றலாம். தம் உடம்பை பார்த்து அபிமானிக்கும் என்று தொடரில் தம் உடம்பு என்றது அந்தணன் முதலிய வர்ணங்களுக்கு பிரம்மச்சரியம் முதலிய நிலைகளுக்கெல்லாம் இருப்பிடமாயிருக்கும் தங்கள் உடம்பை பார்த்து நாம் இன்ன சாதி என்றோ, நாம் இன்ன வர்ணம் என்றோ, நாம் இன்ன நிலை என்றோ, பிரம்மச்சரியம் முதலிய நிலைகள் இருப்பவர் என்றோ என்று இவற்றை குறியிட்டு தங்களை மிக உயர்வாக எண்ணி இருக்கும் என்று பொருள். உலகத்தவரோடு உறவு, இப்படி தங்களை சாதி முதலியவற்றால் உயர்வாக எண்ணியிருக்கும் உலகவத்தரோடு தூமணத்தாருக்கு தொடர்பு உண்டாகுமோ என்று வினை கூட்டி கொள்கிறது பொருள் பிடிக்க வேண்டும். அதாவது ஓம் என்ற பிரணவத்தின் அகாரத்தின் பொருளாக நாராயணனுக்கே ஆன்மாக்கள் அனைவரும் அடிமையாவார் என்று சொல்லப்படுவது இப்பாட்டின் உள்கருத்து என்பதாக காட்டுகிறார். இதற்கு உதாரணமாக
ஒரு பழைய வரலாற்று இங்கே சுவாமி மனவாள மாமுனிகள் தன்னுடைய வியாக்கியானத்திலே காட்டுகிறார். அதாவது திருவைந்திபுரம் என்ற ஒரு ஊரிலே வில்லிபுத்தூர் பகவர் என்று ஒரு பிரபலமாய் இருப்பார் ஒருவர். அவர் ஒரு சன்னியாசி, அவர் ஒரு துறவி. பிராமணர்கள் எல்லாரும் நீராடி கடன் செய்யும் துறையை விட்டிட்டு தான் வேறு ஒரு படித்துறையிலே தம்முடைய கடன்களை செய்து வருகையில் ஒரு நாள் பிராமணர்கள் அவரை நோக்கி, எங்கள் துறையிலே உமக்கு நீராட்டம் பண்ணக்கூடாதோ என்று கேட்க, அதற்கு அவர் இவ்வாறு பதில் கூறினார், நாங்கள் எல்லாரும் குளிக்கிற துறையிலே நீ குளிக்க கூடாதோ, நீ தனியாக ஒரு படுத்துறையிலே சென்று குளிக்கிறீரே, அனுஷ்டானம் செய்கிறீரே, இது எதற்கு என்று அவர்கள் கேட்க, அதற்கு அவர் பதில் கூறினார், ஓ அந்தணர்களே, நாங்கள் விஷ்ணுவின் அடியார்கள், நீங்கள் சாதி தர்மங்களை கடைபிடிக்கும் பிராமணர்கள். விஷ்ணுதாசர்களாக எங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு கிடையாது. நீங்கள் சரீரத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், நாங்கள் பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள். நம் இருவருக்கும் உறவு ஏற்படுவதற்கு வழி இல்லை என்று உறவர வார்த்தை சொல்லி போனார் அன்றோ என்று இவ்வரலாறு இப்பாடல் உரையில் மாமுனிகளால் கூறப்பட்டுள்ளது. இதனால் ஞானிகளுக்கு உலகத்தோரோடு தொடர்பு உண்டாகாது என்பதை இந்த பாசுரத்திலே அருளாள பெருமாளின் பெருமானாரும் சுவாமி மணவாள மாமுனிகளும் மிக வெக்தமாக காண்பிக்கிறார். அடுத்த பாசுரம் 14வது பாசுரம். இந்த பாசுரத்திலே பூதங்கள் ஐந்தும் என்பதாக ஆரம்பிக்கப்படுகிறது. பூதங்கள் ஐந்தும் பொருந்தும் உடம்பினால் பிறந்த சாதங்கள் நான்கினோடும் சங்கதமாம் பேதங்கொண்டு என்ன பயன் பெறுவீர் எவ்வு இருக்கும் இந்திரைகோன் தன்னடியே காணும் சரண் என்பதாக இந்த பாட்டு அமைந்துள்ளது. அதாவது பூதங்கள் ஐந்தும் பொருந்தும். பூதங்கள் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் எதெல்லாம் அப்படின்னா நிலம், நீர், தீ, காற்று, வானம். நிலம் பிருத்திவி, நீர் ஜலம், தீ அக்னி, காற்று வாயு, வானம் ஆகாசம் என்னும் ஐந்து பொருள்களுடைய கூட்டுறவால் உண்டான உடம்பு பஞ்சபௌதிகமான இந்த உடம்பு. இந்த உடம்பினால் உடலை அடிப்படையாக வைத்து பிறந்த சாதங்கள் சாதிகள் நான்கினோடும் அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் என்னும் 4 வகை பிரிவோடும் சங்கதமாம் சேர்ந்திருக்கின்ற பேதம் கொண்டு உயர்வு தாழ்வாகிற வேற்றுமைகளை கொண்டு என்ன பயன் பெறுவீர், என்ன லாபத்தை அடைவீர்கள்? எவ்வுயிருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் இந்திரேகோன் லட்சுமி நாயகரான தன்னடியே எம்பெருமானுடைய திருவடிகளே சரண் புகழாகும் என்று காணும் அறிவீர்களாக காணும் முன்னிலை என்பதாக காட்டுகிறார். அதாவது உடம்பு இருக்கும் வரை சாதி முதலிய வேறுபாடுகளின் பற்றுதல் தொடர்ந்து வரும் அல்லவா என்று வினா உண்டாக அவற்றால் என்ன பயன் என்று விடை கூறுகிறார். என்று விடை கூறி எல்லா ஆன்மாக்களுக்கும் திருமகள் நாயகன் திருவடிகளே புகழாய் காண்பீர்கள் என்னும் உண்மை கூறப்படுகிறது இந்த பாசனத்திலே. ஆகவே பூதங்கள் ஐந்தும் பொருந்து உடலினால் பிறந்த மஞ்சுசேர் வானெறி நீர் நிலம் காவிவை மயக்கினேன் அஞ்சு சேர் ஆக்கை என்று திருமங்கை ஆழ்வாரும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவ்வைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்றும் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் தொடர்பில்லை என்பதை நன்கு உணர்த்துகிறார் இந்த பாசுரத்திலே. சாதங்கள் நான்கினோடும் அந்த அரசர், வணிகர், வேளாளர் என்று சொல்லப்படும் சாதிகள் 4 சாதிகள் என்பதற்கு சாதிகள் என்று பொருள். இந்நான்கு சாதிகளும் மேலே சொன்ன ஐம்பூதங்களால் ஆகிய உடனினால் ஏற்பட்டவைகளே
ஆகவே நான்கினோடும் சங்கமதாம் வேதம் கொண்டு இவ்வாறான 4 சாதிகளோடு சேர்ந்திருக்கிற பற்பல சாதி வேறுபாடுகள் உயர்வு தாழ்வுகளுக்கு காரணமாயிருப்பன. அந்தணர் முதலே சாதியை பற்றி கொண்டு பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், துறவரம் என்று வேறுபாடுகள் வருகின்றன. இந்த உடலை பற்றி வருகின்ற இவ்வாறான வேறுபாடுகள் எவ்வளவோ கூறலாம். இக்கருத்தை பரிமேலழகர் 4 வகை நிலைத்தாய் வருணம் தோறும் வேறுபாடு உடைமையை என்று கூறியுள்ளார். என்ன பயன் பெறுவீர்? இவ்வாறு வேறுபாடுகள் கொண்டு என்ன பயன் அடையப் போகிறீர்கள் என்று உலகோரை நோக்கி கேட்கப்படுகிறது. பயன் ஏதுமில்லை என்பதற்கு இதற்கு பதில். இதனால் உணர்த்தப்படும் குறிப்பு என்னவென்றால், யான் எனது என்னும் குற்றங்களுக்கு காரணமாயிருப்பதால் சாதி வேறுபாடுகள் ஆன்மாவுக்கு கேடுகளையே விளைவிக்கும் என்பதாகும். இங்கு என்ன பயன் கெடுவீர் என்று பாடவேதம் கொண்டு அதற்கு கெடுவீர்கள் என்று விழுவேற்றுமையாக்கி அருகில் இருப்பாரை நோக்கி கூறுவதாகவும் பொருள் கொள்ளப்படுகிறது. எவ்வுயிருக்கும் இந்திரகோன் தன்னடையே காணும் சரண் என்றும் அனைத்துயிருக்கும் அவன் திருவடிகளே புகழ் என்று பொது நின்ற பொன்னன்கடலே தொழுவின் முனிவினைகள் முன்னங்கடலும் தொழுவின் என்று திருவந்தாதி பாட்டை புதத்தாழ்வாருடைய அனுசந்தித்த பாட்டை பொது நின்ற பொன்னங்கடல் என்று இறைவனுடைய திருவடி அனைவருக்கும் பொது என்று கூறப்பட்டது. இது பற்றிய வைணவ திருக்கோயில்களில் வழிபாட்டுக்கு வரும் அனைவர் தலைகளிலும் திருவடியை நிலையை, அதாவது எம்பெருமானுடைய ஸ்ரீசரபோகத்தை வைப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்பதாக இப்பாட்டில் 14வது பாட்டிலே அருளாள பெருமாள் எம்பெருமாள் கூறுகிறார். அடுத்து 15வது பாசுரம் ஞானசாரம் 15வது குடியும் குளமும். குடியும் குளமும் எல்லாம் கோகனகை கேழ்வன் அடியாருக்கு அவனடியே ஆகும். படியின் மேல் நீர் கழுவும் ஆறுகளின் பேரும் நிறவும் எல்லாம் ஆறுகளையை சேர்ந்திட மாய்த்தற்று என்பதாக காண்பிக்கிறார். அதாவது இந்த பாட்டிற்கு என்ன பதவுரை என்றால், குடியும் பிறந்த ஊரும், குளமும் பிறந்த கோத்திரமும் எல்லாம் மற்றும் பிறப்பு குறி அடையாளங்கள் எல்லாம் பிறப்பு குறி அடையாளங்கள். கோணகை திருமங்கை மணாளன் கேழ்வன் அடியார்களுக்கு தொண்டர்களுக்கு அவனடியே ஆகும். இறைவனான அவனுடைய திருவடிகளே அனைத்துக்கும் ஆகும். இதற்கு எடுத்துக்காட்டு படியின் மேல் பூமியிலே நீர்களும் நீர் நிறைந்த ஆறுகளின் நதிகளுடைய பேரும் கங்கை முதலிய பெயரும் நிறமும் சிவப்பு வெறுப்பு கருப்பு முதலிய எல்லா வேற்றுமைகள் எல்லாம் ஆறுகளில் சமுத்திரத்தை, ஆறுகளின சமுத்திரம் கடல் சேர்ந்து கலந்து மாய்ந்திடும் அற்று அழிந்து போவது போன்று என்பதாக காட்டுகிறார். அதாவது எவ்வுயிருக்கும் இந்திரைகோன் தன்னடையே காணும் சரண். எல்லா உயிருக்கும் என்ன வேண்டும் என்றால் இந்திரைகோள். இந்திரைகோள்னா விஷ்ணுவனுடைய அடி, தன்னடியே காணும் என்று கீழ்கூறிய கருத்தை மேற்படி எடுத்துக்காட்டி திருடீகரணம் பண்ணுகிறார் இப்பாட்டு. எவ்வுயிருக்கும் இந்திரகோன் தன்னடையே காணும் சரண் என்று கீழ்கூறிய கருத்தை எடுத்துக்காட்டுடன் இப்பாடல் நிலை நிறைத்துகிறது. திருமகள் மணாளனுக்கு அடியார் என்னும் பெயரையே தங்களுக்கு அடையாளமாக கொண்டவர்களுக்கு ஞானம் பிறப்பதற்கு முன்பு அடையாளமாக குறிப்பிட்ட ஊர் பெயர், குலம் பெயர், கோத்திரம் மற்றும் சிறப்புடைய அடையாளங்கள் எல்லாம் ஞானம் பிறந்த பிறகு அவன் திருவடிகளே ஆகும் என்று கூறப்படுகிறது. ஒருவனுக்கு ஞானம் பிறந்து விட்டால் அவனுடைய குடிப்பெயர்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். ஒன்றே ஒன்றுதான் நினைக்கும், நீரும் எம்பெருமானுடைய திருவடியை சரண் பற்றி வந்தேன், நானும் சரண் பற்றி வந்தேன், நாம் எல்லாம் ஒன்று, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதான நிலை
அப்பொழுது அவனுக்கு தெரிய வரும் என்பதாக காட்டுகிறார் இப்பாட்டில். அதாவது குடியும் குலமெல்லாம் சோனாட்டு பூஞ்சாற்று பார்ப்பான் கவுனியன் விண்ணாத்தாயன் என்னும் ஒரு புறநானூறு பாசுரம் ஒன்று உள்ளது. குடியும் குலமெல்லாம் அப்படி என்றால் சோனாட்டு பூஞ்சாற்று பார்ப்பான் கவுனியன் விண்ணத்தாயால் என்று புறநாற்று பாடலிலும், வெங்கன்மா களிருந்தி விண்ணியேற்ற விரல் மன்னல் திரளிய வெம்மாய் உரித்த செங்கானன் கோச்சோழன் என்றும், இருங்கிழங்கு திருமொழிவாய் எந்தோள் ஈசருக்கு எழில் மாடம் 70 செய்து உலகவாண்ட திருக்கிழக்கு வளச்சோழன் என்றும் திருமங்கையாழ்வார் பாடலில் வரும் குடி குலம் கோத்திரம் மற்றும் சிறப்பு அடையாளங்கள் சொல்லி இருப்பவற்றை காணலாம். குடியிலே பிறப்பு, ஆபிஜாத்திய பெருமை, கிராமம் ஒருவர்களுக்கு கிராம பெயர் அல்லது ஊர் பெயர், இண்டி பெயர், குலம் கோத்திரம் எல்லாம் என்றும் மற்றும் அடையாளமாக சொல்லப்படுபவை கோகனகை கேள்வன் அடியாருக்கு. திருமாலடியார்களுக்கு கோகனகம் தாமரை கோகனகை தாமரையால் கேள்வன் நாயகன் திருவின் மணாளன் என்று பொருள். இப்படிப்பட்ட திருவின் நாயகனான இறைவன் திருவடிகள் அடிமையே, அதாவது திருமாலடியார்கள் என்பதையே தங்களுக்கு அடையாளமாக. என்ன அடையாளம் வேண்டும் என்றால், நான் திருமாலடியார் என்ற அடையாளம் வேண்டுமே தவிர, நான் மிக பெருந்த சோழன், சேரன், பாண்டியன், நான் இக்குலத்தில் பிறந்தவன், அக்குலத்தில் பிறந்தவன், அதையெல்லாம் வேண்டாம். அதையெல்லாம் தவிர்த்தல் வேண்டும். ஒன்றே ஒன்று, தொண்டர் குலம் திருமாலடியார் என்பதுவே வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். அவனுடையே ஆகும். அதாவது அடியவராவிற்கு முன்பு குடிகுலம் கோத்திரம் சூத்திரம் முதலிய காரணங்களை பற்றி வந்த அடையாள பெயர்கள் எல்லாம் அடியரான பிறகு அவையெல்லாம் அழிந்து போம். திருமாலடியார் என்று ஒரு பேரே நிலைத்து நிற்கும். இறைவன் திருவடி உறவையை அடையாளமாக கொண்டவராய் அதை பற்றியே திருமாலடியார் என்று அழைக்கப்படுவர் என்றதாயிற்று. இதற்கு சரியான உதாரணம் மேலே சொல்லப்படுகிறது. படியின் மேல் பூமியின் மேல் என்ன உதாரணம் அப்படின்னா, நீர்கிழவும் ஆறுகளிலே சேர்ந்து மாய்த்திடும் அற்று ஒரு ஆறு இருக்கு, கங்கை, காவேரி, தாமிரபரணி. அவையெல்லாம் ஓடும் பொழுது இது யமுனை என்றும் கங்கை என்றும் தாமிரபரணி என்றும் காவேரி என்றும் சரையு என்றும் கூறப்படுகிறது. அவையெல்லாம் சென்று சேரும் இடம் இது கடல். கடலிலே சென்று சேர்ந்து விட்டால் இது கங்கை ஜலம், இது தாமிரபரணி ஜலம், இது யமுனை ஜலம் என்று வேறுபாடு உண்டா? வேறுபாடு அல்ல இல்லவோ? அதையெல்லாம் சேர்ந்து கடலிலே சேர்ந்து கடல் ஜலம் ஆகிவிடும். அதுபோல இந்த ஜலங்கள் என்ன நிறமாக இருந்தாலும், அது செம்மையாக இருந்தாலும் பழுப்பாக இருந்தாலும், கங்கை நிலம் ஒரு மாதிரியாக இருக்கும், யமுனை நிறம் கருப்பு, கொஞ்சம் கிருஷ்ணன் போலே கருப்பாக இருக்கும், மந்தாக்கினி ஒரு நிறமாக இருக்கும். நிலத்து எலும்பு நீர் பெருந்தற்றாகும் என்பதாக அந்த நிலத்திற்கு தகுந்தால் போலே அந்த நீரின் நிறமும் மாறுபடும். இவையெல்லாம் சென்று கடலிலே சேர்க்கும் பொழுது அது ஒன்றாக ஆகிவிடுகிறது. அதுபோல இவர்கள் இன்ன வர்ணம் அந்த வர்ணம் இந்த வர்ணம் என்று இருந்தால், கடைசியாக இவர்கள் எந்த குடிப்பிறப்பாக இருந்தாலும் திருமாலடியார் என்று ஒரு குடிப்பிறப்பாகிவிட்டால் அந்த ஜலங்கள் எல்லாம் கடைசியிலே கடலில் சேர்ந்து கடல் ஜலம் என்று ஒன்றாகுமா போலே அனைத்து ஆத்மாக்களும் கடைசியிலே சேர்ந்து எம்பெருமான் திருவடியிலே சேர்ந்து இவன் திருமால் அடியார் என்றே ஒன்றாகும் என்பதாக இப்பாட்டிலே காண்பிக்கிறார். படியின் மேல் பூமியின் மேல் நீர்கழுவும் ஆறுகளின் நீர் நிறைந்த உடைய நதிகளின் பேரும் நிறமும் எல்லாம், அதாவது கங்கை யமுனை முதலிய பெயர்களும் செம்மை கருமை வேண்ட முதல் நிறங்கள் எல்லாம் ஆறுகளையே சேர்ந்து சமுத்திரத்தை சேர்ந்து கலந்த பின் மாய்ந்திடமற்று அழிந்து போவது போன்று அடியவராவதற்கு முன்புள்ள குடிப்பெருமை குலப்பெருமை முதலிய அனைத்தும் மறைந்து போய்விடும். இது எதுபோன்று எனில் பூமியில் நீர் நிறைந்து பெறும் ஆறுகளின் பெயர்களும் நிறங்களும் சமுத்திரத்தில் கலந்து காணாமல் போவது போன்றாகும் என்பதாக காட்டுகிறார். ஆகவே நிலையில்லாதமாகும் சாதிகுலம் முதலியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்றும், நிலையான இறைவன் அடியராம் தன்மைக்கே இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், அடியராம் தன்மை எல்லா ஆன்மாக்களுக்கும் பொதுவானது என்றும் உணர வேண்டும். இவ்வுறவினால் வேற்று மனப்பான்மைகள் ஒளியும் திருமாலடியார் என்னும் உணர்வு
உண்டாகும் என்பதாக இந்த 15வது பாசனத்திலே ஞானசாரம் அருளி செய்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் காட்டுகிறார். அடுத்த பாசனம் 16வது பாசனம். தேவர் மனுஷர் என்பதாக. தேவர் மனுஷர் திரியக்கு தாவரமாம் யாவையும் அல்லன் இளங்கும் உயர் பூவின் மிசை ஆரணங்கின் கேள்வன் அமடன் அறிவே வடிவாம் நாரணன் தாழ்கே அடிமை நான் உயிராகிற நான். தேவர் இந்திரன் முதலிய தேவர்கள், மனுஷர் அந்தனர் அரசர் முதலியோர், திரியக்கு பசு பறவை முதலிய விலங்குகள், தாவரமாம் மரம் செடி கொடிகளாகிய தாவரங்கள் எவையுமாய் சொல்லப்பட மாட்டேன், யாவையும் அல்லேன் எவையுமாய் சொல்லப்பட மாட்டேன், இதையெல்லாம் நிலையில்லாதவனாய் சிறிது பொழுது ஆத்மாவை பற்றி நின்று கழிவன. ஆதலால் அவற்றை கொண்டு ஆத்மாவை குறிப்பிடுவது முறையில்லை என்பது. நான் அடியேனான நான் பூவின் மிசை தாமரை மலரில் வீத்திருக்கும் ஆரணங்கின் தெய்வ பெண்ணான திருமகளின் கேள்வன் மணாளனும் அமரன் குற்றங்கள் இல்லாதவனும் அறிவே வடிவாம் அறிவுமயமாய் இன்பமயமாய் விளங்குவனுமான நாரணன் நாராயணனுடைய தாழ்க்கே திருவடிகளுக்கே இலகும் அறிவும் இன்பவுமாய் விளங்கும். உயிர்கள் அடிமையாகும். உயிர்கள் எல்லாம் நாராயணனுடைய அடிமைகள் ஆகும். அடிமையே உயிர்களின் இயற்கையா, சேஷத்துவமே முக்கியம் என்பதை இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார். ஆன்மாவின் உண்மை நிலைமை உள்ளபடி அறிந்தவர்கள் எப்பொழுதும் தங்களின் நிலைத்து நிற்கும் நிலையை தம்முடைய ஒழுக்க நெறியை கூறும் முகத்தால் விளக்குகிறார் இந்த பாசுரத்திலே ஆசிரியர். தேவர் மனுஷர் திரிய தாவரமுமா. தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் செடி கொடி தாவரங்களாகிய யாவையும் அல்லன், எந்த பெயரும் உடையவன் அல்லன். ஆன்மாவாகிற நான். ஓர் ஆன்மா தான் செய்த பற்பல நல்வினை தீவினை வேறுபாட்டால் தேவ சரீரம், மனித சரீரம், விலங்கு சரீரம், தாவர சரீரம் முதலிய பல உடல்களிலும் பிறக்கிறது. இவற்றை திருக்குறள் உரை முதலியவற்றில் காணலாம். ஊர்வ 11 9 மானிடம் நீர்பறவை நாள்காள் ஓர் 10 சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன்படைத்த அந்தமில் சீர் தாவரம் 4 மக்கள் விலங்கு பறவை ஊர்வன நீரும் திருவன பருப்பதமே என விளையெழு பிறப்பாகும் என்ப என்று வினைப்பயனால் ஆன்மாக்கள் எடுக்கும் பிறப்புகளை பற்றி இவ்வாறு கூறப்பட்டவற்றை இங்கு ஒப்பு நோக்குகை சால சிறந்தது. இவ்வாறு ஆன்மா பற்பல உடல்களை எடுத்தால் அந்தந்த உடலில் இருக்கும் போது நான் தேவன், நான் மனிதன், நான் விலங்கு, நான் தாவரம் என்று அதற்கு ஏற்ப நான் என்ற அகந்தையை அது ஏற்படுத்துகிறது, எண்ணுகிறது. இந்நிலை ஆன்மாவின் உண்மை நிலையை, அதாவது இறைவனுக்கு மனுஷன் விலங்கு தாவரம் முதலிய யாவையும் அல்லன் நான் என்று தன்னை உணர்வான். மேலும் நான் இறைவன் அடியேன் என்று தன்னை நினைப்பான். இலகும் உயிர் நான் என்று கொண்டு கூட்டுக, அதாவது உயிராகிய நான் என்று அறிக. இதில் இலகும் என்று அடைமொழியால் உயிருக்குரிய இலக்கணங்கள் சாஸ்திரங்களில் கூறியபடி உணர வேண்டும். அதாவது ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அடையாளமாக உடையவனும் ஒளிமயமானவனுமான உயிராகிய நான். உயிராகிய நான் எப்பேற்பட்டவன்? ஞானானந்த ஸ்வரூபா. ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அடையாளமாக கொண்டு ஒளிமயமானவனாக உயிராகிய அடியேன் என்று பொருள். மேலும் அச்சேதன பொருள்களை காட்டிலும் வேறுபட்டதாய் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அடையாளமாக கொண்டதாய்
ஞான வடிவாய் இருப்பதாய் உள்ளது ஆன்மா என்பதையும் இங்கு காண்க. மேலும் தத்துவத்திரயம் என்ற நூலில் சித் பிரகரணத்தில் தத்துவத்திரயம் என்ற நூல் சுவாமி மனோகர மாமனிகள் தத்துவத்திரயத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருந்தார். அந்த தத்துவத்திரயத்திலே 3 பிரகரணங்கள், சித் பிரகரணம், அச்சித் பிரகரணம், ஈஸ்வர பிரகரணம் என்று. அந்த தத்துவத்திரயம் என்னும் நூலில் சித் பிரகரணத்தில் ஆன்மாவுடைய இலக்கணத்தை அருளி செய்கையில் ஆத்மாவுக்கு என்ன லட்சணம், அதுக்கு என்ன டெஃபினிஷன், என்ன இலக்கணம் என்று சொல்லும் பொழுது அந்த தத்துவத்திரயத்திலே ஆத்மாவுடைய லட்சணத்தை சொல்லுகிறார்கள். அதாவது ஆத்மஸ்வரூபம் என்பது, ஆத்மஸ்வரூபம் சென்று சென்று பரம்பரமாய் என்கிறபடியே தேகேந்திரிய மனப்பிராண புத்தி விலட்சணமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாய் நித்தியமாய் அணுவாய் அவ்யக்தமாய் அசிந்தியமாய் நிரவயமாய் நிர்விகாரமாய் ஞான ஆசிரியமாய் ஈஸ்வரனுக்கு நியாமையாய் தாரியமாய் சேஷமாய் இருக்கும் இருப்பு என்று கூறியதை இங்கு காண வேண்டும். ஆத்மாவுக்கு என்ன லட்சணம்னா இத்தனையும் ஆத்மாவுக்கு லட்சணம். ஆத்மாவுக்கு ஞானானந்த ஸ்வரூபம் மட்டும் லட்சணம் இல்லை, ஆத்மாவுக்கு இத்தனை லட்சணத்தை தத்துவத்திரயத்திலே சுவாமி காட்டுகிறார். ஆத்மாவுக்கு இத்தனை லட்சணம். ஆத்மான எப்படி இருக்கணும்? ஆத்மஸ்வரூபம் கைவந்த ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் அத்தனை வாசி வரும், பர்வத வருமான ஓட்டை வாசி வரும் என்பதாக திருப்பாவை வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் முல்லை முதலே காண்பிக்கிறார். இப்படி ஆத்மாவுக்கு என்ன லட்சணம் என்றால், அது ஆத்மாவானது சென்று சென்று பரம்பரமாய் தேகேந்திர மனப்பிராண புத்தி விலட்சணமாய் அஜடமாய் ஆனந்தரூபமாய் நித்தியமாய் அணுவாய் அவ்யக்தமாய் அச்சிந்தியமாய் நிரவயமாய் நிர்விகாரமாய் ஞான ஆசிரியமாய் ஈஸ்வரனுக்கு நியாமியமாய். ஞான ஆசிரியமாகவும் இருக்கணும், ஈஸ்வரன் சொல்லதை கேட்கிறதாகவும் இருக்கணும், தாரியமாகவும் இருக்கணும், அவனுக்கு சேஷமாக இருக்கணும். ஆகவே இவை எல்லாவற்றிலும் மிக மிக முக்கியம் சேஷத்துவம் ஆத்மாவிற்கு லட்சணம். பூவின் மிசை ஆரணங்கின் கேள்வன் என்று ஒவ்வொரு பாத்திரத்திலே பிராட்டியை அருளாள பெருமானாயினார் ஒரு விலட்சணமான பதத்தை விட்டு கொடுக்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தமாக என்ற அர்த்தத்தை பல பாட்டுகளிலே பல பதங்களை இட்டு காட்டுகிறார். இந்த பாசுரத்திலே பூவின் மிசை ஆரணங்கின் கேள்வன் என்பதாக காட்டுகிறார். மலர்மேல் உறைவாய் அகிலகில்லே இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்வா என்பது போல இங்கே மலர்மேல் உறைவாய், பூவில் மேல் இருப்பாய் என்று மலர்மேல் உறைவாய் என்று திருவாய்மொழியிலே அம்மாழ்வார் அருளி செய்தபடி தாமரை பூவின் மேல் வசிப்பவளாய் அழகான வடிவை உடையவளான பெரிய பிராட்டியாருக்கு மணாளனாய் காந்தஸ்தே புருஷோத்தமனாய் இருப்பவன் என்று இதற்கு பொருள். அணங்கு தெய்வ பெண், அழகு முதலிய தெய்வ குணங்கள் எல்லாம் நிறைந்த பெரிய பிராட்டியாள். கேள்வன் அவனுக்கு மணாளன். அமலன் தீய குணங்களுக்கு எதிரியாய் இருப்பவன். அறிவே வடிவாய் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் தனக்கு வடிவாக கொண்டு இருப்பவனான நாராயணன். தாட்கே அடிமை, அவனுடைய திருவடிகளுக்கு ஆத்மா அடிமையானவன். ஆத்மா யாருக்கு அடிமை? அந்த எம்பெருமானுக்கு அடிமை. அந்த எம்பெருமான் யாரு? சிவப்பதி. அந்த சிவப்பதி யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அவன் திருவடிகளுக்கு ஆத்மா அடிமையானவன், அவன் தாழ்க்கே அடிமை. நாராயணன் என்றது தன்னை ஒளிந்த அனைத்து பொருள்களுக்கும் தனக்கு சரீரமாய் தான் சரீரியாய், சரீரி என்ற உயிர், அதாவது எல்லாவற்றுக்கும் தான் உயிராய் இருப்பவன் என்று பொருள். அறிவுமயமாய் சுகமயமாய் விளங்குகிறது ஆன்மாவாயிர நான். தேவன் அல்லன், மனிதன் அல்லன், விலங்கல்லன், செடி கொடி தாவரன் அல்லன், கூறிய யாவையும் அல்லன். தாமரை மலரில் தோன்றிய அழகிய தெய்வமான இலக்குமி தேவிக்கு மணாளனான குற்றங்களுக்கு எல்லாம் எதிரியாய் இருப்பவனாய், ஞானத்தையே உருவாக கொண்டவனாய், அனைத்து பொருள்களுக்கும் உயிரானவனுமான நாராயணன் திருவடிகளுக்கு அடிமைப்பட்டனாவே
என்று இந்த பாடலின் கருத்தாகும். அதாவது தேவர் மனுஷர் திரிய தாவரமா யாவையும் அல்லன் இலகு உயிர் பூவின் மிசை ஆரணங்கின் கேள்வன் அமலன் அறிவே வடிவாம் நாரணன் தாழ்க்கே அடிமைனான் என்பதாக அந்த பூவின் மிசையிலே இருக்கக்கூடிய ஆரணங்கின் கேள்வனான அமலனான அந்த அறிவே வடிவான அந்த சிவன் நாராயணன் தாள்களுக்கே அடிமை நான் என்பதாக கூறி இந்த 16வது பாசுரத்தை தேவர் மனுஷர் திரிய தாவரமா யாவையும் அல்லன் இலகுமயிர் பூவின் மிசை ஆரணங்கின் கேள்வன் அமலன் அறிவே வடிவாம் நாரணன் தாழ்க்கு அடிமை நான் என்பதாக யாருக்கு அடிமை? அந்த சிவன் நாராயணனுக்கே அடிமை, அவனுக்கே அடிமை. திருவே தஞ்சம், திருவரங்கனை தஞ்சம், தஞ்சமடைந்த ராமாஞ்சனை தஞ்சம் என்று அந்த ராமாஞ்சனே தஞ்சமாக அடைந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்த இந்த ஞானசாரமாகிய இந்த தேனான இன்பமான இந்த பாட்டை ஒரு 8 பாசுரங்களை அடியேனுக்கு சொல்ல வேண்டும் என்று நியமித்த ஸ்ரீ எதுகிரி எதிராஜ ஜிஎஸ் சுவாமி வர்த்தமான ஜிஎஸ் சுவாமியான சம்பத்குமார ஜிஎஸ் சுவாமியின் திருவடி தாமரைகளை அடியே அனந்த கோடி பிரமாணங்களை ஜடனிட்டு சமர்ப்பித்து அடியேனுக்கும் ஓர் வாய்ப்பளித்து இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானாரான இவருடைய சாரபூதமான ஸ்ரீவைஷ்ணவத்தின் தத்துவமான முமுட்சுப்பொடியின் தத்துவமான திருமந்திரத்தின் தத்துவமான அதில் ஓங்காரம் தத்துவமான அதில் ஓங்காரத்திலே மிகச்சிறந்த முதலிலே அகாரவாச்சியரான எம்பெருமானுடைய தத்துவத்தை மிக சாரமாக பொழிந்து நமக்கு தேனாக தெல்லிய தமிழிலே அமுது ஊட்டியிருக்கும் அந்த அருளாள பெருமாள் எம்பெருமாள் திருவடிகளுக்கும் ஜிஎஸ் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியனுக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கும் நன்றி கடனை அடியேன் கிருதச்சிதா நிவேதனமாக தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீவல்லி மங்கையா நித்யம் ஸ்ரீயா ஆலிங்கித வக்ஷசா ஸ்ரீ தேவநாயகஸ்ய அங்கிரிகி சிரோபூஷணம் அஸ்துமே என்பதாக கூறி அடியேன் கலந்தாழ்த்தி சிறந்தோர்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். தன்யோஸ்மி.